வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு நேர்காணல். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் திரு மருது அழகுராஜ் அவர்கள். தமிழ்நாடு அரசியல் சூழல் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு கொதிநிலைக்கு இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக பல கட்சி தலைவர்களுடைய பயணங்கள், இப்படியான சூழலில் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளில் இது போன்ற தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு நிகழ்வு. இது பற்றியான உங்களுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது மாதிரியான ஒரு புதிய சூழலை என் அனுபவத்தில் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தினுடைய 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2026 திமுக தன் ஆட்சியை தொடர் நீட்சியாக மாற்றும் என்கிற பெருத்த நம்பிக்கை மக்களிடமும் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் அநேக பேருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. காரணம், ஆட்சியின் மீது மிக பெரும் குறைகளோ அல்லது கோப கணைகளோ பெரிதாக இல்லை. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை 2009-10களுடைய காலத்தை நான் பின்னோக்கி பார்க்கிறேன். அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிக பெரும் எதிர்ப்பு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஈழத்தமிழர் விவகாரம், ஸ்பெக்ட்ரம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அன்றைக்கு இருந்த மின்வெட்டு சூழல், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மின்துறை அமைச்சரே ஒருவேளை இந்த ஆட்சிக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வருமானால் அது மின்சாரத்தை வைத்துவிட வரலாம் என்று உளமாற ஒப்புக்கொள்கிற ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் ஏதுமே இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை விட தமிழகத்தினுடைய பொருளியல் வளர்ச்சி இரட்டிப்பாக இருக்கிறது. இரட்டிப்பு வளர்ச்சி, தொடர் வெற்றிகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி என ஒரு சரியான சூழலில் திமுக ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிற போது எதிர்க்கட்சிகளுக்கு பதட்டம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அதுவும் திமுக தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றதில்லை. அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஏதேனும் சூழல்கள் தனக்கு சரியாக அமையும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. அங்கே எந்த சலனங்களும் இல்லை. வருத்தங்களோ அங்கிருந்து எந்த கட்சியும் வெளியேறக்கூடிய களமும் அப்பொழுது அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால், எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா, இந்த இயக்கத்தின் மீது படி போடுவதற்கு, இந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கா, திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்கின்ற ஒரு விதமான கலக்கத்தில் இருந்தவர்களுக்கு இந்த விஜயனுடைய அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விபத்து, அந்த விபத்தை அரசியலாக்குவதற்கு பாஜக ஓடி வருகிறது. எடப்பாடி ஆதரிப்பதா, ஒருவேளை ஆதரித்து விட்டால் தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான அரசியல் களமாக மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு பயமும் வருகிறது. அதே நேரத்தில் இதை எப்படியாவது திமுகவுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வெறியும் இருக்கிறது. ஒரு குழப்பம் அங்கே உருவாகி இருக்கிறது. அந்த குழப்பத்தில் தான் இந்த குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல விஜயினுடைய இந்த தாவேகாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விபத்து, விபரீதம், சிறுபிள்ளைத்தனமாக ஒரு கூட்டத்தை கையாண்டால் அது என்ன நடக்கும் என்பதற்கு கரூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு காரணமாக இருக்கிறது. இதனை அரசியல் படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதற்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. ஒன்று, ஒரு விபத்து நடந்துவிட்டால் இது யாரால் நடத்தப்பட்டது என்பது விசாரிக்கப்பட வேண்டியது அடுத்து. ஆனால் இந்த விபத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்பது, விபத்திலே உயிருக்கு போராடக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வருவது எப்படி, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் எப்படி கொடுக்க வேண்டும், இவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அரசியலுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து விடாமல் மிகச்சரியான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து விசாரணை நடத்தி தவறு செலுத்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை உண்டு என்று குறை சொல்வதற்கும் வழி சொல்வதற்கும் வாய்ப்பே இல்லாமல் அவர் முன்னெடுத்த அந்த முயற்சி இருக்கிறது அல்லவா, அது கரூர் சம்பவத்திலும் எதிர்க்கட்சிகள் சோபிக்க முடியாமல் வாய்ப்பு கிடைக்கும் அறுவடை செய்யலாம் என்று நினைத்தவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது. ஒன்று, இது விஜயினுடைய இந்த ஒவ்வொரு கூட்டமும் எல்லோருமே சொன்னார்கள், ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல தான் முடிய போகுது, இது சரியா இல்லை, சிறுபிள்ளைத்தனமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் சென்றாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தினுடைய பிரிமிசஸ்ல பெரிய லூட்டிங் நடக்கும், நொறுக்குவாங்க. எவ்வளவோ தலைவர்கள் விமான நிலையங்களுக்கு வர்றாங்க. எந்த விமான நிலையத்தினுடைய வளாகங்களிலே ஒரு கலைபாரம், ஒரு போர்க்களம் போல பொது சொத்துக்களை அடித்து நொறுக்கி, போஸ் மரங்களை உடைச்சு, பேரிகார்டை நொறுக்கி, தான் உட்கார்ற சேரை எடுத்து பத்திரமா வச்சுட்டு போனோம்னு நம்ம பார்த்துருக்கோம். எடுத்து சுக்குநூறாக நொறுக்கி விட்டு போன கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள எங்கேயுமே சேர் வாங்க முடியல. சேர் கம்பெனிக்காரன் நாற்காலிகள் உடுப்பவர்கள் கொடுப்பும் இருக்கிறார். இவர்கள் உட்காருவதற்கே நாற்காலி கொடுக்காத கம்பெனிகள் இவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு நாற்காலியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டி கூட்டமாக, கல்வி அறிவு உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படி ஒரு கூட்டம், அது பெரும் கூட்டம் அல்ல, அது ஆட்சியை நிர்மாணிக்கிற கூட்டமும் அல்ல. அவர்களை பொறுத்தவரை திரையில் பார்த்த நடிகனை தரையில் பார்க்கிறோம். பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும். சினிமா தலங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம். ஜெமினி சர்க்கஸ் என்ன பண்ணுவான், திருச்சிக்கு போவான், அடுத்து சேலத்தில் போடுவான், அடுத்து மதுரையில் போடுவான், சென்னையில் போடுவான்.
அதே சிங்கம், அதே கரடி, அதே புலி, அதே சர்க்கஸ் ட்ரில் மாஸ்டர், அதே ஆட்கள் தான், அதே கோமாளி. அதுபோல ஒரே கூட்டம் விக்கிரவாண்டி, அதே கூட்டம் மதுரை, அதே கூட்டம் பெரம்பலூர். அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, கிரீஸை தடவி என் அருகிலே வந்தால் பவுன்சரை பிடிச்சு அடிச்சு தூக்கிறி. இப்படியாக எனக்கு தெரிய ஒரு தலைவனுக்கு தொண்டர்கள் மீது வெறுப்பு தான். இல்ல எம்ஜிஆருக்குன்னு இப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது இல்ல, தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு இருந்தது பொதுமக்களின் அபிமானம். வயசான பாட்டி வந்தா கூட அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் போய் அவங்களை அவர் கட்டி அணைத்து வாழ்த்து விட்டு போவார். கலைஞர் போறான்னு சொன்னா அறிவார்ந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? கலைஞரிடம் ஒரு கையெழுத்து வாங்கினால் போதும், புத்தகத்தோடு வருவார்கள், கையெழுத்து போட்டு கொடுப்பார், ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். ஆக ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு கூட்டம் என்பது வேறு. அரசியல் படுத்தப்படாமல் சினிமாத்தனங்களிலே ஊறி கிடைக்கும் சிறு பிள்ளைகள். இங்க அவர் சனிக்கிழமைக்கு கூட்டம் நடத்துறதே என்ன காரணம்? இவருக்கு பேரே விஜய்க்கு சனிக்கிழமை தலைவர் தான். இந்த சனிக்கிழமை தலைவர் என்றவர் உருவாவதற்கு காரணமே சனிக்கிழமை தானே ஸ்கூல் லீவு, பள்ளிக்கூடத்து பசங்கள் எல்லாம் தன்னை பார்க்க அதிகமாக வருவான் அப்படின்றதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. அதனால தான் சனிக்கிழமை நடத்துறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, இது நெறிப்படுத்தப்படாத ஒரு வெறிப்படுத்தப்பட்ட கூட்டமாக, கட்டுப்பாடற்ற கூட்டமாக இது வந்துகிட்டே இருந்தது. எங்கோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். திருச்சியிலேயும் அது நடந்தது. பலர் மயக்கம் அடைந்தார்கள். அதெல்லாம் கவனத்துக்கு வரல. உயிரிழப்பு என்று சொன்னதுக்கு பிறகுதான் அத்தனை ஒளிவாங்கிகளும் கேமராக்களும் திரும்புதே தவிர, ஆனால் உயிரிழப்புக்கு சமமான காயங்கள், சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருந்தது. விக்கிரவாண்டியில் மயக்கம் 500 பேருக்கு மேலே மயக்கம் பண்றாங்க. இன்னொன்னுங்க, ஒரு தலைவன் என்பவன் யார் என்று சொன்னால், தொண்டர்களை காப்பவன் தலைவன். தொண்டர்கள் கூடி தலைவனை காப்பார்கள். தலைவன் தொண்டனை காப்பான். தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தலைவரை காப்பார்கள். ஆனால் தொண்டர்களுக்கு அபாயம் என்றால் நடுரோட்டில் விட்டுவிட்டு பாய்ந்தோடி சென்று பங்களாக்குள் பதுங்கிக் கொள்ளவன் தலைவன் அல்ல, கோழை, சுயநலவாதி. இதனை இன்றைக்கு இந்த விபத்து அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவு படைத்தவர்களுக்கு உணர்த்தி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இதனை விஜய் இந்த விபத்து நடக்க போகுதுன்னு எல்லோருமே சொன்னாங்க. ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது, இது சரியில்லை, மிக மோசமாக நடக்கிறது. திருச்சியில் அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்தாரு, 6 மணி நேரம் ஆச்சு, 5 மணி, அவர் 6 மணி நேரம் ஆக்குறாரு. நான் உடனே இந்த இடத்துக்கு போனா போயிடலாம். நான் கேட்குறேன், இப்போ கரூர்ல இருந்து 40 நிமிஷத்தில் எப்படி திருச்சி வந்தாரு? அப்படி நீங்கள் நினைச்சா 40 நிமிஷம் வந்துட முடியும். ஆனால் நீங்கள் 40 நிமிஷத்தில் வராமல் 4 மணி நேரம் ஆகணும்னு சொன்னால் அதுக்கான பயணத்தை நீங்கள் எப்படி செய்யணுமோ எப்படி செய்கிறீங்க? திட்டமிட்டு காலதாமதத்தை உருவாக்கி கட்டுக்கடங்காத கூட்டம் நடப்பு. அங்கே 4 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம். போக்குவரத்து நெரிசல்ல இயற்கையாக ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை அவர் திட்டமிட்டு உருவாக்கி. அரசியல் மூலதனமே அவரிடம் கொள்கை அல்ல, திட்டங்கள் அல்ல, இலக்குகள் அல்ல. அவரிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஒரு கூட்டம் பயங்கரமா இருக்குங்க, அவருக்கு தாங்க செல்வாக்கு இருக்கு என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதனை அரசியல் அறுவடை செய்வதற்கு, ஆதாயப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த ஆதாய முயற்சி இப்பொழுது ஒரு விபரீதமாக நடந்திருக்கிறது. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தோக்கம் முதலே அவர் பேசலை. ஏன்னா இது அரசை குற்றம் சாட்டக்கூடிய முனைப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு செயலாளர்கள் எப்படி பேட்டி அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டில் 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அவர் இந்த கேள்வியை கேட்டதே எனக்கு அதாவது அரசியல் தலைவர்கள் ஆட்சி மாற்றங்களிலே மாறி போவார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் என்பவர்கள் தொடர்ந்து 50 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் பணி செய்யக்கூடியவர். இன்னொன்று, ஒரு விவகாரத்தில் அரசியல் தலைவராக இருந்து அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அரசு எந்திரம் பேசுகிற போது, அதன் பிரதிநிதிகளாக அதிகாரிகள் பேசுகிற போது நம்பகத்தன்மையும் கூடும். அந்த அடிப்படையில் தான் இப்போ பிரச்சனைகள். இப்போ நீங்கள் கொரோனா வந்தது, விஜயபாஸ்கர் அதிகமாக பேசுனதை விட மறைந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை செயலாளர் தான் பீலா ராஜேஷ் தான் அதிகமாக பேசினாங்க. திரு ராதாகிருஷ்ணன் தான் அதிகமாக பேசுவார். அப்பெல்லாம் எடப்பாடி என்ன பண்ணாரு? நாங்கள் தானே பேச வேண்டும், எங்கள் துறை அமைச்சர் தானே பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆக எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு பொது அறிவும் குறைவு, பொதுவாகவே அறிவும் குறைவு. எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு தெரியாது. அவர் கூவத்தூரிலே குத்தகை முதலமைச்சராக வந்தவர். அவர் அதிகாரத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அண்ணா போட, காமராஜர் போட, கலைஞர் போட, புரட்சி தலைவர் போட, அம்மா போட போராடி பெற்றவர் இல்லை. மக்கள் செல்வாக்கை, அபிமானத்தை வாக்குகளால் பெற்றுக்கொண்டு முதலமைச்சராக உட்கார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு முதலீட்டை போட்டு குத்தகை எடுத்து ஒரு டெண்டர் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எஜமானே இப்போ டெல்லி, அவர் அங்கேயே கேட்க வேண்டும். இப்போ ஒன்று வேணாம், அவர் இவர் சொல்றாரு, அவர்கள் ஏன் பேசினார்கள், அவர் இன்னொன்று கேட்டிருக்கணுமே. என்டிஏல இருந்து தான் அனுராக் தாக்கூர்ல இருந்து, ஹேமா மாலினில இருந்து எல்லாரையும் அங்கத்தினர்களாக போட்டு ஒரு குழு தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதுல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் யாருமே இல்லை. என்ன காரணம்? இதை கேட்டிருக்கணும்ல. அவரு என் ஊர்ல நடக்குது, அவர் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கூட கிடையாது. எதான் சொல்றேன், கேட்க வேண்டியதானே. உங்களுக்கு உங்களுக்கே 4 எம்எல்ஏ நாங்கள் தானங்க கொடுத்துருக்கோம், உங்களுக்கு என்ன இங்கே இருக்குது? குழு வருதுங்கிறீங்களே, என் கட்சியில இருந்து யாரையுமே கூப்பிடல என்று உரிமை குரல் எங்கே கேட்க வேண்டியதானே.
ஆக என்னை பொறுத்தவரை இந்து முன்னணி போல, ஆர்எஸ்எஸ் போல, விஸ்வ இந்து பரிஷத் போல, விஹெச்சி போல, அனைத்திந்திய அதிமுக என்பது பாஜகவினுடைய பொழுது கிளை பிரிவு, அது ஒரு துணை பிரிவு. அதனால அங்கிருந்து சொல்லக்கூடியதை பேசுகிறார்கள். இன்னும் திரு அண்ணாமலையோட ஒன்று சொல்றாரு, செந்தில் பாலாஜியிடம் ஒரு பதற்றத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதிகமாக பதறது அண்ணாமலை தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் நான் என்ன கேட்குறேன், தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு செல்ல வேண்டிய சுற்றுப்பயணத்தை கரூருக்கு நடத்த சொன்னது யார்? திட்டமிடப்பட்டபடி விஜயனுடைய சுற்றுப்பயணம் வேறு மாவட்டம், வட சென்னை, அப்புறம் தருமபுரி, இந்த சைட்லாம் திட்டமிட்டு டிசம்பர்ல தான் இங்கே கரூருக்கு வராது. அந்த கரூருக்கு நீங்க இந்த பயணத்தை மாத்துங்கன்னு யார் சொன்னது? ஒருவேளை அண்ணாமலை சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன்னா அவரில் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமான 30 விழாவை நடத்தி விட்டது. எடப்பாடி ஒரு கூட்டத்தை நடத்திட்டாரு. நாம கரூரை சார்ந்தவர் தலைவராக இருக்கிறோம். நம்ம களத்தில் நம்ம ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கோம். இந்த கூட்டங்களை விட விஜய் ஒரு கூட்டத்தை நடத்தினால் இவையெல்லாம் டைலூட் ஆகணும், அதனால இங்கே நடத்துங்கன்ற ஆலோசனை கூட அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? இப்படிலாம் நம்ம யோசிக்கலாம்ல. அவருக்கு ஏன் பதற்றம் வருது? ஓடி வந்து குழுவுக்கு அவர் தான் மொழிபெயர்ப்பாளர் வேலை செய்கிறார். அந்த மொழிபெயர்ப்புல ஒருவர் நியாயமாக சொல்றாரு, இதில் எந்த தவறு இல்லைங்க, ஆளுங்கட்சி மீது எந்த தவறுமே இல்லை, நிர்வாகம் சரியாக தான் நடந்துன்னு சொல்றாரு. ஆனால் அவர் மொழிபெயர்க்கிற போது தவறாக மொழிபெயர்க்கிறார். நிர்மலா சீதாராமனோடு எந்த காலகட்டத்திலும் அவர் நிர்மலா சீதாராமன் நடத்தக்கூடிய எந்த கூட்டங்களுக்குமே போகாத அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் கரூருக்கு வருகிற போது மட்டும் மொழிபெயர்ப்புகளை செய்வதற்கு வந்து முன்னாடி நிற்கிறார் என்று சொன்னால் பதற்றம் அவருக்கு தானே வருகிறது. ஒருவேளை விஜய் எங்கே கூட்டம் போட சொன்னது அண்ணாமலையா? யோசிக்க வேண்டியிருக்குது. அப்போ என்னை பொறுத்தவரை இதை எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று முயற்சித்து 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 மொத்த கூட்டமும் இப்பொழுது மூக்கறுபட்டிருக்கிறது. ஏன்னா உண்மையை அரசு ஒரு பக்கம் வெளிக்கொண்டு வந்தது. அதை விட முக்கியம், விஜயனுடைய கூட்டங்களில் அவர் நினைத்துட்டு இருக்கிறாரு, அவர் காரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கேமராக்கள் மட்டும்தான் உண்மையை படம் பிடித்து கொண்டிருக்கிறது. அவையல்ல, கையில் எல்லார் கையிலையும் ஒரு 3வது கண்ணு இருக்கிறது. ஆமாம், உலகம் செல்மயமாக்கி விட்டு செல்மயமாகி போச்சு. அப்படிப்பட்ட நிலையில எல்லோருமே எடுத்திருக்காங்க. 10,000 பேர் 15,000 பேர்னா அத்தனை 1000 கேமராக்கள் அங்கே இருந்துருக்கு. இல்லைங்க, ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு விபத்துங்க. நான் என்ன பொறுத்தவரை ஒரு விபத்தே நடந்துருச்சு. முறையாக திட்டமிடப்படாமல் ஒரு தொண்டரணி அமைக்கணும், மாநில நிர்வாகிகளை வச்சு தொண்டர்களை ஒழுங்குபடுத்தணும், அவர்களுக்கு நெறிப்படுத்தணும், இப்படி இருன்னு சொல்லணும், அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கணும். காலையில் 8:45 நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு வர்றீங்க, 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு வர்றீங்க. நம்மளால இவ்வளோ பேர் காலதாமதப்படுத்தி திட்டமிட்டே காலதாமதப்படுத்துகிற அவர்கள் ஒன்று நினச்சிருக்கணும், உன் காருக்குள்ளே தண்ணி வச்சிருக்கீல்ல, ஒன்றை நீ பாதுகாத்துக்குது, பெரிய கவச வாகனம் வச்சிருக்கீல்ல, ஆனால் உன்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிற அவர்களுக்கு என்ன பண்ணி கொடுத்த, என்ன ஏற்பாடு செஞ்ச? அதே 30 விழா கரூரில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற போது ஒவ்வொரு இருக்கையிலும் அவர்களுக்கு ஸ்நாக்ஸு, தண்ணீர் இவையெல்லாம் தரப்பட்டதா இல்லையா? சர்க்கரை நோய் இருந்தால் இனிப்பு. யோசிச்சு பாருங்க, நீ உன் தொண்டன் மீதும் உன்னை பார்க்கவர்கள் மீது போதே உனக்கு கரிசனம் இல்லாது நீ எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? தண்ணி கூட வழி இல்லாமல், தவிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் நெரிசலில் சிக்கி செத்துருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? அதை விட முக்கியம், சரி நீ இரங்கல் தெரிவிக்கல, விபத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி வந்த நடிகருக்கும் இந்த விபரீதத்தை நிகழ்த்தி விட்டு ஓடி வந்த நடிகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? விபத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி வந்த டிரைவருக்கும் இந்த விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி வந்து விட்ட நடிகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இரங்கல் கூட சொல்லலை, ஓடி வந்தாச்சு, சரி எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு செய்த ஒரு மிக பெரும் பாவ காரியம், பிள்ளையோ திருந்தா பிள்ளை என்று சொல்வார்கள். அதுபோல இவர் வருந்தவும் இல்லை, திருந்தவும் இல்லை, தவறை பிறர் மீது ஓடுகிறார். அது எவ்வளவு கொடுமையான காரியம். நான் ஒரு தவறை செஞ்சுட்டேன், எனது கவனக்குறைவால் இது தவறு நடந்து விட்டது, நான் திருத்திக் கொள்கிறேன் என்பது வேறு. நான் செய்த தவறை அரசாங்கத்தின் மீது மாற்றுவது, முதலமைச்சர் மீது மாற்றுவது, 1000 பேர் கத்தியோட வந்தாங்கிறது, அதற்கு ஒரு வழக்கறிஞருங்க, விஜய் கட்சியினுடைய வழக்கறிஞர் என்று ஒருவர் பேசினார். அவருக்கு பெயர் அறிவு அழகன் வேற. அந்த அறிவு அழகன் சொல்கிறார், ஏன் பிணத்தை வெளியே இருந்து கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டு புகைப்படம் எடுத்து இங்கே இதை இறந்ததாக கணக்கு காட்டியிருக்கக்கூடாது என்று கேட்கிறார். கற்பனைகள் கூட இவை எல்லாம் 60களில் கூட சாத்தியமில்லை. நீங்க உலகமே விஞ்ஞானமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் மொத்தமும் உலகம் கவனிச்சு குடும்பமும் அங்கதான் இருக்கு. கத்தியில குத்துனா எங்கேயாவது கத்தி குத்துல காயப்பட்டதாக ஒரு சிகிச்சை எங்கேயாவது யாராவது பெற்றிருக்காங்களா? கத்திகளை குத்தப்பட்டிருந்தால் எவராவது மார்ச்சுல பணம் இருக்கும்போது வாங்குவானா? காயம் இப்படி ஏற்பட்டிருக்குது என்று சொல்வானா இல்லையா? அத்தனை பேரும் மூச்சு திணறி செத்து இருக்காங்க, மிதிபட்டு செத்து இருக்கிறார்கள். கூட்டத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போதே கத்துறான். அவர் அந்த அழுகுரலையும் ஓலக்குரலையும் அவர் செவியில் ஏற்றாமல், சிந்தனைகள் செலுத்தாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே அந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு கோபத்தில் செருப்பெல்லாம் தூக்கி போடுறான். எப்படியாவது அங்கேயும் அவர் செவி கொடுத்து கேட்கவில்லை. அதை விட கொடுமை, திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகையாளர், எங்க 30 பேர் செத்துட்டாங்க, 30 பேர் செத்துட்டாங்கங்கள, திரும்பி நான் வருந்துகிறேன் சகோதரன் கூட சொல்லலையே. என்னங்க மனிதாபிமானம் இல்லாத ஒருவர் எப்படி மனிதர்களை வழிநடத்தும் தலைவனாக முடியும்? அதை விட கொடுமை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீது நீங்க குறை சொல்றீங்க. முடிஞ்சா நீங்க கைது, இது என்னங்க இது, வேதநாயகம்னு ஒரு கதாபாத்திரத்தை எதிர்த்து விஜய் பேசக்கூடிய டயலாக்கை
அரசியலுக்கு தலைவனாக பிறகு உட்காந்துட்டு பேசுகிறாருங்க. ஒரு சினிமாவில் பேசுனது நான் பார்த்தேன். அதே போல் அந்த வசனத்தை இப்பொழுது அரசியலில் பேசுகிறார். அது என்ன சொல்கிறாரு, எதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் நிகரா? இந்த அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டது ஏன்? முதலமைச்சர் இரவோடு இரவாக அங்கே வந்தது ஏன்? இவ்வளோ தூரம் உடனடியாக வந்து அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட செயலாளர் வந்து அரசு தனியார் மருத்துவமனைக்கு போனது ஏன்? இந்த மாதிரியான கேள்விகளை வந்து திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. கேள்வி இப்படி இல்லை வரணும், உடனே ஏன் போகலை, உடனே ஏன் சிகிச்சை தரல, உடனே ஏன் அவங்களுக்கு உதவி செய்யலை, உடனே ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இப்படித்தானங்க கேள்வி கேட்டு பார்த்துருக்கோம். உடனே ஏன் போனேன், உடனே ஏன் சிகிச்சை கொடுத்த, முதலமைச்சர் உடனே ஏன் அங்கேயே விரைந்தார், இப்படி கேள்வி கேட்டீங்க அது பார்த்துருக்கோமா? எனக்கு தெரிய மார்ச் வரிகளுக்கு முன்பு நின்று கொண்டு மக்கள் கேட்பாங்க, சார் கொஞ்சம் பொண்ணு பிள்ளை ஊட்டியெல்லாம் அழுது கத்திட்டு கிடக்கு சார், கொஞ்சம் பாடியை சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்க சார்னு கேட்குறத நான் பார்த்துருக்கேன். ஏன்டா சீக்கிரம் பண்ணி கொடுத்தோன்னு கேட்டீங்களா? பார்த்தீங்களா? இவர்களுக்கு மனது இருக்கிறதா? மறத்து போய்விட்டார்களா? ஒரு இரங்கல் அறிக்கை விட்டாங்களா? ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டாங்களா? விஜய் போகல சரிங்க, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை நிர்வாகிகள், நாங்கள் 2 லட்சம் நிர்வாகி போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிர்வாகிகள் ஒரு 10 பேரை போய் அஞ்சலி செலுத்த சொல்லக்கூடாதா? இவர் என்ன செய்கிறாருன்னா, விஜயனுடைய அரசியலில் எல்லாவற்றுக்கும் விலை இருக்கிறது. கொடிமரம் விழுந்து கார் அடிபட்டு போச்சா, நான் கார் வாங்கி கொடுத்துட்றேன். நான் கேட்குறேன், இங்கே இறந்து போயிட்டாங்களா, அவர் 20 லட்சம் தர்றேன். உயிர்களை எழுப்பி தர முடியுமா? விஜய் 3ஆம் நாள் மரித்து எழுந்து விட்டாருங்கிறான், பதிவு போடுறான். இயேசு போல எழுந்துட்டாருங்கிறான். அந்த இயேசு போல 41 உயிர்களை எழுப்பி விடுவாங்க. மனசாட்சி இல்லையா? ஒரு நடிகன் வந்து, இப்போ நான் சொன்னது போல் என் ஊரில் ஒரு பிரதான நடிகர் என் வீட்டுக்கு வர்றாருன்னு சொன்னால் என் ஊரே என் வீட்டு வாசலில் நிற்கும். அதுக்காக அந்த நடிகருக்கு பின்னால் அந்த ஊரே இருக்கிறதுன்ற அர்த்தமா? ஏதோ வர்றாராம் பார்ப்போம், திரையில் பார்த்தவரை தரையில் பார்ப்போம்னு வருவோம். ஆக கூடுகிற கூட்டத்தை எல்லாம் தனக்கான ஓட்டுகளாகவும் தனக்கான தொண்டர்களாகவும் பிம்பப்படுத்தி அதனை அரசியல்படுத்தி அதனை அரசியல் ஆதாயமாக்குவதற்காக விஜய் செய்யக்கூடிய அப்பட்டமான முயற்சி கரூரிலே முடிவுக்கு வந்து விட்டது. அப்படி இப்போ நீங்கள் விஜய் கட்சியினுடைய மனசாட்சி உள்ள அறிவார்ந்த தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடியவனே சொல்கிறான், அன்ஃபிட்டுங்க, பேஸ்ட்டுங்க, இருந்தாலும் சினிமாவுக்கு வேணால் லாயக்கு, சினிமாவில் பேசுகிற பஞ்ச் டைலாக் எல்லாம் நியாயம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, தர்ம நியாயம் புரியலையேங்கிறான். ஆக என்னை பொறுத்தவரை விஜயனுடைய நேர்மை தோலுரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை யாருமே குறை சொல்லலைங்க. ஓடி போகிறாரு, 1 மணிக்கு கரூரில் நிற்கிறாரு, ஆறுதல் சொல்கிறாரு, உயிருக்கு போராடுவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களையும் அமைச்சரையும் கூப்பிட்டு உடனடியாக உத்தரவுகளை போடுகிறார். அதுக்கு பிறகு நிவாரணங்களை அறிவிக்கிறாரு. உயிர் பலிகள் வந்து அதிகரிக்காமல் இருக்க என்னென்ன சிகிச்சை கொடுக்குமோ கொடுங்க, தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தாலும் அந்த செலவுகளை எல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறாரு. விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி வந்து ஒளிந்து கொண்டவர் நீங்கள், ஓடி போய் உதவியது அரசாங்கம், முதலமைச்சர். அங்கே கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், இவ்வளவு பெரிய கொடுமைக்கு காரணம் விஜய் தானே, அவரை கைது செய்வீர்களா என்று கேட்கிற போது அரசியல் பழிவாங்குகிற எண்ணமோ இதை அரசியலாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நிச்சயமாக கைது செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலையே. இப்போ அது முக்கியம் இல்லைங்க. இப்போதைக்குள்ள தேவை காப்பாற்றணும், இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கணும். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறது, விசாரித்து நான் முடிவெடுப்பேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு கேட்காமலே வாலண்டரியாக போய் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளாக பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு போய் இந்த வேலையை செய்வதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதை நான் சொன்னது மாதிரி தான். பலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த களத்திலும் எப்பொழுதும் வீழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. 10 தோல்வி 11 தோல்வியாக மாறும் என்று எடப்பாடிக்கு தெரிந்துவிட்டது. அவர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் வடபழனிலே சொன்னாரே, நமக்கு வெற்றி முக்கியம் இல்லை, 11வது தோல்வி கன்ஃபார்ம்ன்றது பழனிசாமிக்கு தெரியும், அவரே சொல்லிட்டாரே. இதை விட முக்கியம் சொல்ல, அவருடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நமக்கு இலக்கு 2026 அல்ல, நமக்கு 2029 தான். நான் 2026 தோத்துருன்றது பாஜகவுக்கும் தெரிகிறது, பழனிசாமிக்கும் தெரிகிறது. அவர் வெற்றி முக்கியம் இல்லைங்கிறாரு. இவர்களுக்கு 2026 தேர்தலே முக்கியம் இல்லை என்று சொல்கிறார்கள். 2029 தான் ஒரு இலக்குன்னு சொன்னா 2026 அந்த அதிமுக பிணை கைதியா பிடிச்சி வச்சிருக்க, எதுக்கு கூட்டணி? ஆக இவர்களுக்கு தோல்வி தெரிந்து விட்டது. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயனுடைய அரசியலையும் பாஜகவுக்கு 2 கணக்கு. அதிமுக எடப்பாடி தரப்பையும் முடிக்க வேண்டும், கூடவே விஜயையும் முடிக்கணும். இந்த இருவரையும் ஒரு சேர முடிப்பதற்கு வாய்ப்பாக இந்த கரூர் விவகாரத்தை கையில் எடுக்க பார்க்கிறார்கள். இதை வச்சு சிபிஐட்ட கொண்டு போயிட்டா விஜய் எழுத்துக்கலாம். ஏற்கனவே வருமான வரி சோதனை பல வழக்குகளிலே சிக்கிறார். நீ கொள்கை எதிரின்னு நீ சொன்னா கூட, கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு கேட்காமல் ஓய்பிரிவு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தவருக்கு உடனடியாக விஆர்எஸ் தரப்பட்டு உடனே அவர் இங்கே வந்து இணைஞ்சுக்கிறாரு. இந்த பாருங்க, கரூருக்கு ஓடி போய் 41 பேருக்கு ஆறுதல் சொல்லாமல் தனி விமானத்தில் ஏறி டெல்லிக்கு ஓடுகிறார். அப்ப இது எல்லாத்திற்குமான விளையாட்டு போட்டிக்கு போறாரு. அது அதாவது காரணத்தை எடப்பாடி என்ன சொன்னாரு,
சென்னையில் டெல்லியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு ஒழுங்காக வெள்ளை அடித்திருக்கிறார்களா என்று பார்க்க போகிறேன்னு சொன்னார். 3 காரில் ஒளிஞ்சு போய் எங்கே போனார்? டெல்லிக்கு போகிறவன் எவனாவது உண்மையை பேசிட்டு போயிருக்கானா? நீ யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு போனாரு? ஹரித்வார் போகிறேன், ஹரித்வாரில் சிவன் இருக்காரு, அவருக்கு அதுவே தெரியல. ராமரை பார்க்க போறேன், ராமரை பார்க்க அயோத்திக்குள்ள போகணும். ஆக பொய்யை சொல்லிவிட்டு தான் இவர்கள் எல்லாமே டெல்லிக்கு போகிறார்கள். அடிமைகளுடைய அரசியல் தலைமை பீடமாக டெல்லி மாறி இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான கூட்டணி அமைப்பு, சிறப்பான ஆட்சி, பக்குவமான முதலமைச்சர், அது நான் சொன்னது போல வழிப்போக்கனுக்கு வாய்ச்செலவு, கடமை செய்வதற்கு தலைமையில் சுமை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதறாத பண்பாளராக, ஒரு தாயுமானவராக அரசியலை நீங்க பாருங்க. அந்த இடத்துல தான் கேட்கிறேன். உங்களை போன்றவர்கள் இந்த ஒரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரீங்க, நீங்கள் பேசிய அரசியலிலிருந்து ஒரு இதுக்கு வரீங்கன்னா, தொடர்ந்து அருண்ராஜாவில் தொடங்கி எல்லோரும் இந்த ஒரு முடிவுக்கு வரும்போது அதற்கான காரணம் என்னவாகுது? இல்லை, நான்லாம் இப்போ 21 வருடம் அதிமுகவுக்காக இரவும் பகலும் உழைத்திருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர்னா சகோதரன் உங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு அவங்களுடைய உரை ஆசிரியராக இருந்திருக்கேன். அவங்களுடைய பத்திரிகைக்கு 12 வருஷம் நமது எம்ஜிஆருடைய ஆசிரியர், அதுக்கு பிறகு நமது அம்மாவுடைய ஆசிரியர். 21 வருடங்கள் எழுதி இரவும் பகலும் உழைத்த நான் ஏன் இந்த முடிவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடுத்தேன்னு சொன்னால், திராவிடர் கழகத்தில் இருந்து ஒரு கொடியில் மூத்த 2 மலர்களாக திமுகவும் அதிமுகவும் இருந்தது. திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விலகிய போதே அன்றைக்கே அந்த பிளவை சரி செய்வதற்கு அன்றைக்கு பரூக் மராக்காயர் பாண்டிச்சேரி முதலமைச்சர், அதுக்கு பிறகு பீகாருடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் வரையும் எல்லாரும் முயற்சித்தாங்க. திராவிட இயக்கம் ஒன்றுபடமை தவிர உடையக்கூடாது, புரட்சித் தலைவரும் கலைஞரும் ஒன்றாக வேண்டும், திராவிட இயக்கம் உடைவது என்பது தேசிய அரசியலுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்பயே முயற்சிகள் நடந்தது. ஆனால் அது சில சகுனிகளால், சில சூழ்ச்சிகளால் அது கைகூடாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி புண்ணியத்தால் திராவிட இயக்கமே ஒன்றாகிறது, ஓரணியாகிறது. எடப்பாடியில் இருக்குது திராவிட இயக்கமே அல்ல. திராவிட இயக்கம் என்று சொன்னால், மதுரையில் நடக்கிற முருகன் மாநாட்டில் அண்ணாவும் பெரியாரும் கேலி செய்யப்படுகிற போது புலன்களை பொத்தி கொண்டு திராவிட இயக்கத்துக்கு ஆட்கள் உட்காந்துருப்பானா? நீங்கள் சொல்லுங்கள். திராவிட உணர்வு இருக்கக்கூடிய யாராவது பொறுமை காத்து உட்காந்துருப்பாங்களா? முதல்ல அந்த மேடைக்கு போயிருப்பானா? ஜெயலலிதா இருந்து நடந்திருக்குமா? அடுத்து சேலத்தில் கோவையில் நடக்கிற இந்து முன்னணி கூட்டத்திற்கு வேலுமணி சென்று வேலுமணி போய் வேலு கொடுக்குறாரு இந்து முன்னணி தலைவருக்கு. இது எல்லாம் சாத்தியமா? ஆக இவர்களை பொறுத்தவரை இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற ஒரு அமைப்பாக அது மாறி போய்விட்டது. திராவிட இயக்கமாகவே அது இல்லை. அதனால இப்ப என்ன, நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, தாய் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய 75 வருட பவள விழா கண்டு பாதுகாப்பாக இருக்கிறது. திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றுகிறது. இங்கே பவள விழா நடக்கிறது, எடப்பாடி பிளவு விழா நடத்துகிறார். ஜனநாயகத்தை அனுமதிக்க மறுக்கிறார், கட்சியை அபகரித்துக் கொள்கிறார். அவர் அபகரிப்பு அரசியல் நடத்துகிறார். தமிழகத்தின் முதலமைச்சர் இங்கே அனுசரணையாக அரவணைப்பு அரசியல் நடத்துகிறார். நாங்கள் எல்லோற்றையும் பார்க்கிறோம். ஆக திராவிட இயக்கத்தினுடைய அந்த சாயலில் இருந்து, அதனுடைய சாரம்சத்திலிருந்து விலகி முழுக்க முழுக்க பாஜகவின் பிணை கைதியாக மாறிவிட்ட இயக்கத்தை நீடிப்பதை விட, நாம் திராவிட இயக்கத்தினுடைய சாயலில் உண்மையாக அந்த கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய திமுகவில் இணைவது நமக்கு பிடித்திருக்கிறது என்கின்ற முடிவைத்தான் நன்வர் ராஜா எடுத்தாரு, மைத்ரேயன் எடுத்தாரு, நான் எடுத்தேன். இன்னும் நிறைய வருவாங்க. இன்னும் பாருங்க நீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி புண்ணியத்தில் பலப்படுகிறது. எடப்பாடி கட்சியை பொறுத்தவரை அது ஒரு இரு சமூக அமைப்பு போல குறுகி அது ஒரு கம்பெனியா மாறி, இதுக்கு நீங்க அதுக்கு தலைமை கழகம் டெல்லியில் இருக்கு. ஆக அந்த நிலைக்கு போய்விட்டது. ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய தலைமையில் நான் இணைஞ்சதுக்கு காரணம், மனப்பூர்வம் நான் ரசித்தேன். 4.5 வருஷத்தில் நான் பார்க்குறேன்ல, எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, கிராமத்தில் நான் ஒரு வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கற்பனை எதிர்த்து நான் திருப்பத்தூர்ல போட்டிட்டேன். நான் அதை கீழே உள்ள மக்கள்கிட்ட பார்க்குறேன். ஆட்சிக்கு எதிராக எந்த கோபமும் இல்லை. காலையில் ஏழை எளிய பாட்டாளி சொந்தங்கள், கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சித்தாள் வேலை பார்க்குறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, மில்லுக்கு வேலைக்கு போகிற பிள்ளை ஊட்டியெல்லாம் காலையில் சில்லறை களைவது கிடையாது. பேருந்து ஃப்ரீயாக வருது, சரி போகிறாங்க. மாதம் 1000 ரூபா உரிமை தொகை வருகிறது. பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு புதுமை பெண் திட்டத்தில் வருது. நான் முதல்வன் திட்டத்தில் பையங்களுக்கு வருது, 1000 ரூபா வாங்குறான். இந்த திட்டங்கள் முதல்வர் அறிவிக்கும் போதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு இருக்கேன். ஆக திட்டங்கள் சரியாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லுவான், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பாருங்க, இதெல்லாம் அவங்க கீழே உள்ள மக்களுக்கு 7.5-8 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு ஆட்சி மோசம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது. அதை கடைக்கோடி மக்கள் புரியாது, உங்களுக்கு தெரியவும் தேவை. இந்த அரசாங்கத்தின் மீது எந்த கோபமும் இல்லை. நானே பார்க்குறேன், திட்டங்கள் எல்லாம் சிறப்பு. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். உண்மையாகவே நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையலையா. ஒரு மாநிலத்தினுடைய நிதியில் 20% கல்விக்கு ஒதுக்கிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். கல்வி ஒருவனுக்கு கிடைக்கப்பட்டால் அவன் எல்லாமும் பெற்றவனாக வேண்டும்னு பெரியார் சொன்னார்.
கல்வி ஒருவனுக்கு கிடைக்க பெற்றால் அவன் எல்லாமும் பெற்றவனாகி விடுவான்னு பெரியார் சொன்னார். இன்னைக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டா போதும், அவனுடைய பொருளாதாரம் வளரும். பொருளாதாரமும் கல்வியும் வளைந்து விட்டால் சமூக நீதி, ஜாதி என்கின்ற இந்த கால் முளைத்த சதி மறைந்துடும். சமூகம் அமைதியான சமூகம் உருவாகும். அறிவார்ந்த சமுதாயம் உருவாகிற போது சமூகத்தில் மேடு பள்ளம் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். மேட்டுக்குடி கீழானவன் அப்படின்ற அந்த பேதங்கள் இருக்காது. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை கல்வி என்கிற போது அந்த கல்வியை மட்டுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிக கண்ணும் கருத்துமாக கொடுக்குறாரு. பொம்பளை பிள்ளைய படிக்கணும், ஆம்பளை பிள்ளைய படிக்கணும், படிதான் உன் வாழ்க்கையினுக்கு படியாக இருக்கும் என்று அவர் படிக்க சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசாங்கத்தில் வேறு என்ன சொல்ல முடியும்? இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6 புள்ளி சுத்தம்னா தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 12.69 11.69ங்கிறாங்க. இரட்டிப்பு வளர்ச்சி. ஒரு மாநிலம் அமைதியாக இருக்கிறது. இன்னொன்று அரசியல் ஸ்திரத்தன்மை. ஒரு மாநிலம் வளரணும்னு சொன்னதை தமிழகத்தை பொறுத்தவரை இது உற்பத்தி சார்ந்த மாநிலம், ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாட். இந்தியாவிற்கே அதிகமான வரி வருவாயை மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய மாநிலம், 2வது பெரும் மாநிலம் தமிழ்நாடு. நமக்கு பிறகுதான் கர்நாடகா, அதுக்கு பிறகுதான் குஜராத்லாம். இன்னும் சொல்ல போனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுவதற்கு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியும் தமிழ்நாட்டினுடைய வருமான வரியும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கு ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சி நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை வேணும். அந்த அரசியல் ஸ்திரத்தன்மையை தமிழகத்தின் தலைவர் தந்திருக்கார். என்ன சார் குறை சொல்ல முடியும்? இவனை கேட்டு கேளுங்களேன். அங்கே செயின் எடுத்துட்டான்னுவான், இங்கே ஒருத்தன் போதை சாப்பிட்டான்னுவான், இங்கே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவான். இதை தவிர சமூக பிரச்சனைன்னு எங்க குடும்பத்தில் ஒரு மனைவியும் கணவனும் சண்டை போட்டு மனைவியை ஒருத்தன் கொண்டுட்டான்னு சொன்னா அது எப்படி சட்டம் ஒழுங்கு சார்ந்ததாக இருக்க முடியும்? அதுக்கும் கூட அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யாராக இருந்தாலும் நடவடிக்கைகள் சரியா இருக்கு. ஆக சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, சமூக வளர்ச்சி சரியாக இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி சரியாக இருக்கிறது, அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறது, எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் சரியா இருக்கிற போது இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவதூறுகள், பழி போடுவது, சட்டம் ஒழுங்கை திட்டமிட்டு கெடுப்பது, அல்லது எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்தால் அதை பூதாகரப்படுத்தி அதை சமூக பேரழிவாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைக்கு முயற்சித்துட்டு இருக்காங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல காலத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்தியது எவை என்று சொன்னால் அவதூறுகள் தான். ஈழத்தமிழர் விவகாரத்தில் திமுக பழி சுமந்தது. ஸ்பெக்ட்ரத்தில் உச்சநீதிமன்றம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட ஆனால் பழி சுமந்தது. நீங்கள் எடுத்து பாருங்க, ராஜீவ்காந்தி கொலையில் பழி சுமந்தது. அதுபோல் தப்பே பண்ணாமல் தண்டனை பெறக்கூடிய பல காலகட்டத்தில் திமுக அந்த தவறை செஞ்சிருக்கு. ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து விடக்கூடாது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் மிக லாவகமாக தன்னை நோக்கி வரக்கூடிய கணைகளை கூட அவர் லாவகமாக கையில் பிடித்து காது விடுகிறார். அசையாமல் எதிர்கொள்கிற அந்த தன்மை இருக்குல்லவா, பல புயலை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகிறார். என்னையா மனுஷன், எல்லாத்தையும் பக்காவா. கலைஞருக்கு இருந்த அரசியல் எதிர்ப்பு கூட இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை என்று நடுநிலையாளர்கள் சொல்கிறார்கள். கலைஞருடைய அரசியல் ஆளுமைக்கு எதிர்ப்பு வேற மாதிரி திரட்டினாங்க. ஆனால் இவருடைய அரசியலை எதிர்ப்புக்கும் கூடாரத்தில் போன ரசிக்கிறான் சார். நேற்று வரையும் சொன்னான், விஜய் அந்த அம்மா இருந்தால் பிடிச்சி போட்டிருக்கோம், ஜெயலலிதா அம்மா இருந்தால் பிடிச்சி போட்டிருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு சொல்கிறான் எல்லாத்தையும் அப்படியே தோலுரிச்சு எல்லாத்தையும் அப்பட்டமாக்கி என்ன நடந்துன்ற உண்மையை பட்டவர்த்தமாக்கிட்டு இப்போ அதே மக்கள் ஏங்க இன்னும் பிடிச்சி போடாமல் இருக்காருன்னு கேட்குறான். பிடிச்சி போட்டிருந்தா பழி வாங்குறேன்னு சொல்லியிருப்பான். அதான் இப்போ என்ன சொல்கிறான், மிகச்சரியாக கையாண்டிருக்கிறார் என்று சொல்ல. இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. நான் ரசிக்கிறேன், பாராட்டுகிறேன். நல்லதை பாராட்டணும் சார், அதுதானே மனித பண்பு. அரசியல் என்பது சேவை செய்வதற்கு ஒரு இடம். நமக்கு ஒரு கட்சியில் இருப்பது என்பது ஒரு அடையாளம், ஒரு இடம். நான் தனி ஒரு மனிதனாக கட்சி நடத்தி நான் கட்சியை உருவாக்க முடியாது. ஆக நான் பார்க்கிறேன், நான் ஒரு திராவிட இயக்கத்தில் 20 ஆண்டு காலத்திற்கு மீது எழுதிய ஒருவன் இந்த சேயை திமுக என்கிற தாயோடு எடப்பாடி என்கிற பேரை இணைத்து வைத்திருக்கிறது. நான் அப்படித்தான் எடுக்கிறேன். நல்ல வழி அனுப்பி வச்சிருக்காரு. இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து சீக்கட்டும். திராவிட இயக்கமான திமுக இன்னும் கட்டமைப்பு பலம் பெறட்டும். பாஜகவும் அந்த முடிவில் வந்துட்டான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 67க்கு முன்பு ஒரு திராவிட கட்சி ஒரு தேசிய கட்சி, திமுக வெர்சஸ் காங்கிரஸ்னு இருந்ததா, இதே மாதிரி ஒரு திராவிட கட்சி திமுக, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய ஆலமரம். ஸ்டார் வேலியை நம்பி நின்று வாழமரம் அதிமுக. ஒரு கட்ட 2 கட்ட தள்ளும், ஆனால் அதுக்கு போய் உட்காந்துரும். ஆனால் சித்தாந்தத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஆலமரம் போல, வேர் லேஸ் அதை தளர்ந்தா கூட விழுதுகள் வந்து தாங்கி பிடிக்கும். ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது பாஜகவுக்கும் தெரியும். அதனால தான் அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது ஒரு தேசிய கட்சியாக பாஜகவும் ஒரு திராவிட கட்சியாக திமுகவுன்ற நிலையை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனால தான் அவங்க அதிமுகவை முழுங்குறான், உள்ளே ஓட்டு முழுங்குறான். அடுத்து இதுக்கு இடையூறா விஜய் தேச தலையை காட்டினதுக்கு வழி வருமானு பார்த்துட்டே இருந்தான். இந்த தொக்கா சிக்கிட்டான்ற மாதிரி
இப்பொழுது இவர்களாகவே போய் அவரிடம் சிக்குகிறார்கள். நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். இத்தனை மணிப்பூரில் நடக்கிற கலவரத்துக்கு வராத குழு, லடாக்கு போகாத குழு, கும்பமேளாவுக்கு போகாத குழு, குஜராத்தில் நடந்த பாலம் இடிந்ததுக்கு போகாத குழு, கரூருக்கு மட்டும் என்ன குழு வருது? நோக்கம் இவர்களுக்கு என்னவென்று சொன்னால், குழு என்று சொல்லி அப்படியே விஜயை பிடிச்சி ஏற்கனவே வருமான வரி அப்படி போட்டு எப்படி எடப்பாடியை ஒரு அடிமையாக வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அரசியலை கைப்பற்றுவதற்கு அவர்கள் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை, தன்னாட்சி பெற்ற அத்தனை அமைப்புகளையும், எனக்கு தெரிய இந்திய ராணுவத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதையும் கூட காஷ்மீரில் பயன்படுத்துகிறாலும் சொல்றாங்க. ஆக இவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இவர்களை எல்லாம் வலை போட்டு பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கரூர் சம்பவத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இதை உருவாக்குவதற்கு முயற்சித்து அவர்களை மூக்கருக்கு விட்டு போய்விட்டார்கள். எவ்வளவு ஆழத்தில் போய் விட்டு வந்தாலும் அது நீருக்கு மேலே வந்துவிடும் என்பது போல உண்மை வந்துருச்சு. அவ்வளவுதான். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் திங்கள் மாலை 6:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.